இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ் ஃபேஸ் பேக்க பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இது வந்து இன்ஸ்பயர்ட் பை அ கொரியன் ஸ்கின் கேர் பிராண்ட், அது வந்து பியூட்டி ஆஃப் ஜோசான். ஸோ இப்போ நீங்கள் கொரியாவில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரியாக ரைஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பியூட்டி சீக்ரெட் மாதிரி. ஸோ எதுக்காகன்னா ஒரு ஸ்கின் வந்து ஒரு பிரைட்டாகும், ஸ்மூத்தாகும், ஒரு ஹெல்தி ஸ்கின்னை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஏன் அந்த ரைஸை வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ஏன் வந்து அந்த ரைஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஸ்கின்னுக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பியூட்டி ஆஃப் ஜோசான் ரைஸ் ஃபேஸ் பேக்கை பற்றியும் டீட்டெயில்டாக இந்த ரைஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எப்படி கரெக்டான வழியில் யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட்டும் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அது இல்லாமல் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hi, this is Priya. Welcome to my channel Priya D786. If you are interested in science-based facts, home remedies, DIY, skincare and hair care product reviews, healthy lifestyle and much more, subscribe to my channel, which means a lot to me. இந்த பியூட்டி ஆஃப் ஜோசான் ரைஸ் ஃபேஸ் பேக்கை பற்றி கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. நான் என்னோடய சொந்த காசில் வாங்கி நான் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் அ பெய்டு ப்ரமோஷன். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோடய சேனல் வந்து க்ரோத் ஃபேஸில் இருக்கனால நான் வந்து எந்த ஒரு பிராண்டோட இப்போ நான் வெல்கம் பண்ணி பெய்ட் ப்ரமோஷன் பண்ண விரும்பலை. பிகாஸ் நான் இப்போ க்ரோத் ஃபேஸில் இருக்கனால ஸோ ஸ்கிரிப்டிங்கு, ரிவ்யூ எல்லாமே பிராண்ட் சொல்கிற மாதிரி தான் நான் செய்யணும். ஸோ அதை நான் என் சேனலில் ஆனஸ்ட் ரிவ்யூ என்னோட கம்ப்ளீட் தாட்ஸை தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ யாரும் தேர்ட் பர்சன் எனக்கு கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து சொல்லி நான் அதை ப்ரொமோட் பண்ண, எனக்கு என் சேனல் அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ண கண்டிப்பாக விருப்பமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் இப்போது அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. மேபி இன் ஃப்யூச்சர் இஃப் ஐ எம் அலோட், இஃப் எனி பிராண்ட் வந்து என்னோட கொலாபரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க வித் மை ஓன் ஸ்கிரிப்டிங், மை ஆனஸ்ட் தாட், I might do it in future. பார்த்தீங்கன்னா ஏன் ரைஸ் வந்து ஒரு ஸ்கின் கேர்லேயே வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ரைஸ் வந்து அது வந்து ஜஸ்ட் ஃபுட் கிடையாதுங்க, அது வந்து ஒரு ஸ்கின் கண்டிஷனிங் இன்க்ரீடியண்ட். எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ அது உங்களை என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்கின்னை வந்து சாஃப்டாக மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் விட்டமின் பி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அது வந்து உங்கள் ஸ்கின் பேரியரை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. ஸோ அதனால இட் வில் ப்ரொடெக்ட் த டல் டயர்ட் ஸ்கின். ஸோ இந்த பெனிஃபிட்லாம் இருக்குனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரியன் ஹிஸ்ட்ரியிலேயே அந்த ரைஸ் வாட்டர் வந்து எல்லா லேடிஸுமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு பிரைட்டு, சாஃப்ட்டு, நல்ல ஈவன் டோன் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அவங்க ஜெனட்டிக்கும் அந்த மாதிரி தான். பட் இந்த ரைஸ் வாட்டர் இன்னுமே அவங்க ஸ்கின்னை வந்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போய் ஒரு என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ அதை வந்து இந்த பிராண்ட் பியூட்டி ஆஃப் ஜோசான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் ப்ராக்டிஸை வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் ஸ்கின் கேரில் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. பியூட்டி ஆஃப் ஜோசான் இந்த ரைஸ் ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த ட்ரெடிஷ்னல் கொரியன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து மாடர்ன் சயின்ஸோட நல்லா கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த ஒரு ப்ராடக்ட், ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இது இப்படி தான் வரும் இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மேலே பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூட்டி ஆஃப் ஜோசான், அதுக்கப்புறம் கீழே போட்டிருக்குது கிரவுண்ட் ரைஸ் அண்ட் ஹனி க்ளோ மாஸ்க்குன்னு. ஸோ இதில் ரைஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹனியும் இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கும். ஸோ இப்படி தான் வரும் இந்த மாதிரி ஒரு சார் டப்பாவில்.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனும் இருக்கும் க்யூட்டாக. ஸோ நீங்கள் வந்து ஸ்பாட்டில் இது நீங்கள் அது யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒரு வாட்டியும் கையெல்லாம் போட்டோம்னா ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ நீங்கள் கையை போட்டு எடுக்கிறீங்கன்னா உங்களோட விரல் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இல்லைன்னா இது க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணோடனே இன்னொன்று ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை டெக்ஸ்சர் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அந்த ரைஸ் கிரவுண்டட் ரைஸ் இருந்தாலும் அது ஒரு ஆஷாவே இருக்காது, ஒரு ஹைட்ரேட்டிங்காக ரொம்ப இருக்கும். நான் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். என்னவோ ஒரு க்ரீமை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நேரம் ஆனால் கூட ஒரு அந்த ட்ரைனஸ் எதுவுமே இல்லாமல் அந்த ரொம்ப ட்ரையாக ஃபேஸ் பேக் ஆக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக, அதுவும் வந்து டல் ஸ்கின்னோ இல்லை வந்து மெச்சூர்ட் ஸ்கின்னு வெரி ட்ரை ஸ்கின்னு ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக ட்ரை ஆகிற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் போட்டோம்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காது அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் பேக் வாஷ் பண்ணானே. ஸோ இது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அதே பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது கூட அந்த ரைஸ் வந்து ஒரு மாதிரி ஆஷா இது உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த மைக்ரோ டேர்லாம் எதுவுமே பண்ணாத மாதிரி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ரைஸ் ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைஸ் பிராண்ட் வாட்டர் இருக்குது, அப்புறம் கிரவுண்ட் ரைஸ் பவுடர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபர்மெண்டட் ரைஸ் எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டல் எக்ஸ்ஃபோலியேட்டும் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை நல்லா. அதே சமயத்தில் அது உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்மூத்தாக உங்கள் டெக்ஸ்சர் இருக்குனால உங்களுக்கு ஒரு அந்த நேச்சுரல் க்ளோவும் உங்கள் ஸ்கின்னில் நல்லாவே காட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி ஆஷ் கெமிக்கல், அதுதான் இதில் வந்து ரொம்பவே ஹைலைட்டு. இந்த மாதிரி ரைஸ் ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி ரைஸை வந்து மெயின் ஹீரோவாக இருக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா டல் டயர்ட் ஸ்கின்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைஸ் ஃபேஸ் பேக்கில் வந்து டெக்ஸ்சரும் ஃபீலும் பற்றி நான் சொல்கிறேன். டெக்ஸ்சர் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே இதில் வந்து ஒரு ஃபைன் ரைஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. நான் முதலே காமிச்ச மாதிரி ரொம்ப நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஃபீல் பண்ணலாம் ஒரு க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி அழகாக ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஃபீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு முதல்ல உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஃபீல் இருக்கும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணோடனே. அதுக்கப்புறம் ஒரு மைல்டு எக்ஸ்ஃபோலியேஷன் தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாஃப்ட் ஃபீல், அதாவது ஒரு டைட் ஸ்ட்ரெச்சியாக அந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்காது. ஒரு ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து இந்த ரைஸ் ஃபேஸ் பேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து we have to start with clean dry skin. அதாவது ஏதாவது ஒரு ஜென்டல் கிளென்சர் இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டாக உங்களோட ஃபேஸ் நெக் ஏரியாலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க, பேட் ட்ரை பண்ணிவிடுங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் ஜென்ரஸ் அமௌண்ட் எடுத்து இந்த க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கிற இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபேஸு நெக்குக்கு, அவாய்டிங் ஹை அண்ட் லிப் ஏரியா. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes நீங்கள் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபிங்கரை நல்லா வெட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணி அப்படியே வாஷ் பண்ணி லூக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஜென்டல் மசாஜ் தான் சொன்னேன், எது ஸ்க்ரப்பிங்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. லைட்டாக அதுவும் உங்கள் ஃபிங்கரை வந்து நல்லா வெட்டாக இருக்கணும். ஸோ அந்த க்ரீமி டெக்ஸ்சரை வந்து சும்மா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து வீக்லி 2 times கூட யூஸ் பண்ணலாம். பட் நார்மல் ஸ்கின், காம்பினேஷன், ட்ரை ஸ்கின், வெரி ட்ரை ஸ்கின், மெச்சூர் ஸ்கின், இவங்க எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். இட்ஸ் மோர் தென் இனஃப். இது யூஸ் பண்ணி வாஷ் பண்ண பின்னாடி யூ கேன் ஃபாலோ யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன். அதாவது டோனர், சீரம்,
மாய்ஸ்சரைசர் இந்த ஆர்டரில். ஸோ நான் சொன்ன மாதிரியே மற்ற ஆயிலி ஸ்கின்னை தவிர மற்றவங்க எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் இட் இஸ் இனஃப். அண்ட் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் யூ டு டூ திஸ் நைட் டைம். ஸோ அதுதான் பெஸ்ட்டு டைமிங். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணும்போது இட் வில் பி ரியலி நைஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரைஸ் ஃபேஸ் பேக்கு நம்ம ஒரு ரெகுலர் யூஸ், அதாவது ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஸ்கின்ல நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஸ்மூத்னஸை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ரேஷன் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தி ஹைட்ரேஷனை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் டல்னஸ்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகுறதையும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுவீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ உங்கள் ஸ்கின்ல பார்ப்பீங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணதுனால நீங்கள் டைரெக்டாக என்ன நினைக்காதீங்க, வந்து நம்ம ரைஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு ஃபேர்னஸ் ப்ராடக்ட் இல்லை ஸ்கின் ஒயிட்டனிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரைஸ்னாலே டைரெக்டாக லிங்க்டு டு ஒயிட்டனிங் ஃபேர்னஸ் அந்த மாதிரி. ஸோ நத்திங் லைக் தட் இந்த ப்ராடக்ட். ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹெல்தி ஸ்கின், ரேடியண்ட், அதுக்கப்புறம் வந்து நாட் இன்ஸ்டன்ட் ஒயிட்டனிங் அந்த மாதிரிலாம் இது கிடையாது. ஸோ இட் கிவ்ஸ் யூ அ நைஸ் ஹெல்தி ஸ்கின். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா வெரி வெரி சென்சிட்டிவ் ஸ்கின், அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக 100% பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். அதுவும் எங்கன்னா ஜா லைனில் இந்த இடத்துல கொஞ்சமாக போட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே நான் ஒரு நியூ ப்ராடக்ட், நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ரைஸ் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஆப்ஷன். யாரெல்லாம் இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட் ஆகாது, யூஸ் பண்ணாதீங்க. அவங்க இது வந்து யூஸே பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் பீப்புள் வந்து ஆர் அலர்ஜிக் டு கிரெயின்ஸ், அவங்களும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று நான் திருப்பி ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். மெயினாக வந்து இதை வாஷ் பண்ணும்போது ஓவர் ஸ்க்ரப்பிங் பண்ணக்கூடாது. இதில் ஃபைன் ரைஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இருந்தாலுமே இது ஓவர் ஸ்க்ரப்பிங் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்டல் மசாஜ் தான். ஸோ உங்களுக்கு அந்த ஜென்டல் மசாஜ் எப்படி பண்ணணும் தெரியலன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதாவது லைட்டாக வாஷ் பண்ணாலே போதும், லூக் வார்ம் வாட்டரில். ஸோ பி கேர்ஃபுல், நோ ஸ்க்ரப்பிங் அட் ஆல். இப்போ நம்ம ஃபைனல் தாட்ஸ் அபவுட் திஸ் பியூட்டி ஆஃப் ஜோசான் ரைஸ் ஃபேஸ் பேக். என்னோட ஃபைனல் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா, யூ வில் லவ் திஸ் ஃபேஸ் பேக். இட் இஸ் பர்ஃபெக்ட் இஃப் யூ லைக் minimum gentle skincare, and if you believe in Korean beauty philosophy and healthy glow over heavy makeup. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி தாங்க கீ. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு யூஸ்லேயே வந்து டிராஸ்டிக்காக ஒரு மிரக்கல் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணும் போது யூ வில் see a real change. ஒரு 1 month, ஒரு 4 to 5 அப்ளிகேஷனுக்கு அப்புறம் definitely you will see a noticeable change in your skin. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் மீ அ பிக் தம்ஸ் அப் அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் விச் மீன்ஸ் அ லாட் டு மீ. இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை ஹேர் கேர் ப்ராடக்டாக இருக்கும், உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு DIY ரைஸ் ஃபேஸ் பேக் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ DIY ரைஸ் ஃபேஸ் பேக், இந்த ரெடிமேடான பியூட்டி ஆஃப் ஜோசான் ரைஸ் பேக், இதையும் நான் கம்பேர் பண்ணி நான் ரிவ்யூ உங்களுக்கு தருவேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட். Thank you so much for your support. This means a world to me.